ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது நான் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கிறேன். நம்ம இஞ்சி பூண்டு விழுது மிக்சியில் அரைக்க வேணாம், சும்மா அதை நச்சு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா உரலில் இடித்து சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். நம்ம பேஸ்ட்டாக சேர்க்கும்போது அது நமக்கு டேஸ்ட்டு கொடுக்காது, அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், அது செம்மையாக இருக்கும். இப்போ அந்த சிக்கனில் நான் அந்த இடித்த விழுதுகளை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நான் டர்மரிக் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். சாதா சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இப்போ கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் பெப்பர் பெப்பர் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். அதுக்கு பின்னாடி நான் இன்னும் 3 பொருள் சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்ட ஒயிட் பெப்பர் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒயிட் பெப்பர் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது பெப்பர் சேர்க்கும்போது மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். பெப்பர் சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒயிட் பெப்பர் சேர்க்குறேன். ஒயிட் பெப்பர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், எல்லாமே 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. இப்போ தான் ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கும். இப்போ ரெட் ஆனியன் பவுடர் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆரிகானோ லீவ்ஸ் இருந்துச்சுன்னா, ஹர்ப்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சோயா சாஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அது சிக்கனுக்கு. அப்புறம் சோயா சாஸை நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூட சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் ஈக்குவல் போர்ஷன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேவையான அளவுக்கு உப்பு அது போட்டு கையில் போட்டு நல்லா பேசுங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனவுடனே அந்த இடித்ததில் கொஞ்சமாக அந்த விழுது இருக்குது, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே அந்த சிக்கன் மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. டீப் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு மொறுன்னு கிடைக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு கருகிரும். அது மொறுன்னு ஆகாது, கருகீரும் உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.